Welcome viewers, welcome students. This is prepositions of time. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து preposition of place பார்த்தோம், prepositions of movement பார்த்தோம். இப்போ preposition of time பார்க்குறோம். ஒரு சென்டென்ஸில் ஒரு வினைச்சொல் இருக்குன்னு verb இருக்கு அப்படின்னா அந்த verb எப்போ செயல்படுது அப்படின்றதுக்குரிய ஒரு டைம் கொடுப்பாங்க. ஆக அந்த டைமுக்கும் இந்த வேர்புக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை இந்த ப்ரிபோஷன் குறிக்கும். இது தெளிவாக பார்க்கலாம். Students, what is prepositions of time? These prepositions are used to indicate when a particular event happened. Particular event happened. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. அப்போ அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது எப்போ அப்படின்றதுக்கு அந்த வேர்டு வந்து பார்த்தோம்னா இன் அப்படின்னா அந்த மணிக்குள்ள நேரத்திற்குள், ஆன் அந்த நேரத்தில், அட்டு இன்னு ஆன் அட் என்ன ஒரே மீனிங்காக இருக்கும், ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சின்ஸு, ஃபார், டூரிங், எக்ஸட்ரா நிறைய அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்பர் இதில் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மட்டும் கொடுத்துருக்கேன். ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock. 6 மணிக்கு அங்கே நான் போய் சேருவேன். அப்போ 6 மணிக்கு அங்கே சேருவேன் அப்படின்றது அட்டுன்றது என்ன காரணம் அப்படின்னா ஷார்ப்பாக ஒரு டைம் குறிக்கிறோம்னு அட்டு சொல்லுவோம். நம்ம ஷார்ப்பாக 9 மணிக்கு ஸ்கூல் வர சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 o'clock அப்படின்னு என்ன அர்த்தம், ஷார்ப்பாக 9 மணிக்கு போய் சேர்றதா நம்ம அட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் பாருங்கள், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் 2 days. ஃபார் 2 days அப்படின்றது 2 நாட்களாக அங்கே போய் தங்க போகிறேன், அங்கே போய் நான் தங்க போகிறேன் அப்படின்றது ஃபார்ன்றது கால அளவு குறிக்கும். டியூரேஷன் ஆஃப் டைம் கால அளவு குறிக்க நம்ம ஃபார்ன்னு சொல்லுவோம். ஃபார் அப்படின்றது. தேர்டு பாருங்க, ஐ லைக் டு கோ டு மை கிராண்ட்மாஸ் வில்லேஜ் டூரிங் ஹாலிடேஸ். டூரிங் ஹாலிடேஸ் அப்படின்னா யாருடையது, விடுமுறை காலங்களில். அப்போது ஐ லைக் டு கோ டு மை கிராண்ட்மாஸ் வில்லேஜ் டூரிங் ஹாலிடேஸ். டூரிங் அப்படின்றது அந்த காலங்களில் அர்த்தம். டூரிங் சம்மர் அப்படின்னா கோடை காலங்களில். ஓகே, ஃபோர்த்து பாருங்க, we will wait till until 7 AM in the morning, in the evening. அப்போது ஈவினிங் மாலையில் நாங்கள் 7 மணி வரையிலும் நாங்கள் காத்திருப்போம். பாருங்கள், வில் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கும். காத்திருப்போம் அப்படின்றது டில் அன்டில் இது ரெண்டும் ஒரே சேம் மீனிங்கில் வரும். டில் 7 AM அல்லது அன்டில் 7 AM அப்படின்னு அர்த்தம். அது வரையிலும் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம் நம்ம. ஃபிஃப்த்து பாருங்கள், ஐ ஆம் வெயிட்டிங் ஹியர் ஃப்ரம் 5 PM to 8 PM. நான் இங்கே 5 மணியிலிருந்து இரவு 5 மணியிலிருந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும் நான் காத்து கொண்டிருந்தேன். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வருது, காத்து கொண்டிருந்தேன் அப்படின்றது. அப்போது ஃப்ரம் அப்படின்னா அதிலிருந்து, டு அது வரைக்கும். ஓகே, பாருங்கள், அட் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம், ஃபார் அப்படின்றது கால அளவு, டூரிங் அப்படின்றதும் கால அளவு தான், டில் அன்டில் அப்படின்றது அது வரையிலும், ஃப்ரம் அப்படின்றது இதிலிருந்து அது வரை அப்படின்றது ஃப்ரம் டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரீபோஷன் மீனிங் புரிய நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் போவோம். ஸ்டூடெண்ட்ஸ், 6th பாருங்க, ஐ அரைவ்டு இன் சேலம் 6 hours ago. இப்போ என்ன அப்படின்னா எகோ அப்படின்றது 6 மணிக்கு முன்பே நான் அங்கே சேலத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அரைவ்டுனா வந்து சேர்ந்தேன்னு அர்த்தம். எகோன்றது மீனிங் என்ன, எகோன்றது முன்பாகவே. லாங் எகோ நீண்ட நாட்களுக்கு முன்பாக அப்படின்ற ஒரு கதை வரும் இல்லையா. அப்போ எகோ அப்படின்றது எதை குறிக்கும், அதுவும் டைமை குறிக்கக்கூடிய ஒரு ப்ரிபோஷன். 7th பாருங்க, ஐ நீட் டு லீவ் த பிளேஸ் பிஃபோர் 2 PM ஆஃப்டர் 2 PM. இப்போது பிஃபோர் 2 PM 2 மணிக்கு முன்பாகவே அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி ஆகக்கூடிய தேவை இருக்குது. நீட்னு அர்த்தம் அவசியம், தேவை. ஓகே, நீட் அப்படின்றது அந்த இடத்த விட்டு நான் விலக வேண்டிய அவசியம் இருக்குது. எப்போ, 2 மணிக்கு முன்பாக. ஆஃப்டர்னா 2 மணிக்கு பின்பாக. ஓகே, அப்போ முன்பு பின்பு அந்த நேரத்தை குறிக்கும் அதில். 8th பாருங்கள், இன்னொன்று இந்த பிஃபோர் ஆஃப்டர் கூட இந்த கன்ஜெக்ஷனில் ஒன்று வரும் பாருங்கள். கன்ஜெக்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்டில் கன்ஜெக்ஷனாக வருது. இதே பிஃபோர் ஆஃப்டர் இங்கே வந்து ப்ரிபோஷனாக வருது. ஓகே, 8th பாருங்கள், we can finish the meeting by 5 PM. by 5 PM அப்படின்றது 5 மணிக்கு நாம் என்ன செய்வோம், மீட்டிங் முடிக்க முடியும். by 5 PM அப்படின்றது 5 மணிக்கு கொஞ்சம் அல்லது குறைவாகவோ கூடுதலாகவும் ஆகலாம்.
பை 5 PM அப்படின்றது கரெக்டுன்னு சொல்ல முடியாது. 5 மணி அளவில், அப்போ என்ன அர்த்தம்? அளவில்ன்ற அர்த்தம். பை 5 PMனா 5 மணி அளவில் நான் மீட்டிங்கை முடிக்க முடியும் அப்படின்றது மீனிங் இருக்குது. 9th பாருங்க, ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங். இன் அப்படின்றது மார்னிங் குறிக்குது. இந்த மார்னிங், இன் மே, இன் 2019, இன் சம்மர். இதெல்லாம் வந்து இன் அப்படின்ட்டு எங்கே வரும்ன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மார்னிங் நான் வந்து காலையில் படித்து கொண்டிருந்தேன்னு மீனிங்கில் வரும். 10th பாருங்க, ஷி வாஸ் born on 5th ஜூலை அல்லது ஆன் மண்டே. ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவள் பிறந்தாள். ஓகே, ஆன் மண்டே. இப்போ வந்து எந்த தேதியாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆன் தான் போடணும். எந்த தேதியாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும் ஆன் போடுறோம். மாதம், வருஷம் இதெல்லாம் இன் வரும். மாதத்துக்குரிய தான் சரி. அப்போ இன் 2020 அப்படின்னா இன் வரும். ஓகே, ஒரு கால அளவுன்னு வச்சுக்குவேன், இன் வரும். பாருங்கள், அடுத்து 11th பாருங்கள். 30 years have passed away since they met. அப்போ சின்ஸ்ன்றது என்னென்னா முன்பு நடந்த ஒரு விஷயம். ரொம்ப நாளைக்கு முன்னே நடந்து நம்ம 30 வருஷம்னு வச்சோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சந்தித்து 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சின்ஸ் அப்படின்னா அந்த நாங்கள் சந்தித்த நாளிலிருந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 30 வருஷம் நடக்குது, அந்த மாதிரி மீனிங். சின்ஸ்னா அதிலிருந்துன்னு அர்த்தம், அந்த காலங்களிலிருந்து. 12th பாருங்கள், யூ ஷுட் ரிசீவ் எ ரிப்ளை வித்தின் 7 days. நீ கண்டிப்பாக ரிசீவ்னா பெறுதல்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிப்ளை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா எப்போ? வித்தின் 7 days, 7 நாளைக்குள்ளே நீங்கள் பதில் பெற வேண்டும். ஷுட்டு வந்தால் பெற வேண்டும் அர்த்தம். வேண்டும் அப்படின்றது மீனிங் வரும். வித்தின் அப்படின்னா அந்த 7 நாளைக்குள், 7 days அந்த நாட்களுக்குள்ள வந்து வித்தின் சொல்லுவோம். பாருங்கள், எகோ மீண்டும் பாருங்கள், எகோ அப்படின்றது முன்பு, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னால் அர்த்தம். 6 hours முன்னாடி. பிஃபோர், ஆஃப்டர். பிஃபோர் என்னது? ஆஃப்டர்னா பின்பு, பிஃபோர்னா முன்பு. பை அந்த அளவில், அந்த மணிக்கு அளவில். இந்த மார்னிங் காலையில். இன் மே மாதத்துக்குள்ளே. இன் 2019 2019க்குள். இன் சம்மர் அப்படின்றது கோடை காலங்களில் அர்த்தம். அதே போல் இன்னொன்று சொல்லுவாங்க, ஐ கோ டு ஸ்கூல் இன் 9 o'clock அப்படின்னா 9 o'clock நான் போய் ஆகணும்னு அர்த்தம். அட் 9 o'clockனா கரெக்டாக 9 o'clock. இன் 9 o'clock அப்படின்னா அதுக்குள்ளே போகணும்னு அர்த்தம். ஆன் அப்படின்னா தேதியை குறிக்கக்கூடியது ஆன் சொல்லுவோம் நம்ம. ஆன் வந்து பிளேஸை குறிக்கும். ஆன் த டேபிள் அப்படின்னா நம்ம வந்து டேபிள் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து டைம் குறிக்கும் போது நாளை குறிக்கிறதுக்காக ஆன் சொல்லுவோம் நம்ம, நாள். அப்புறம் பாருங்கள், சின்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த நாளிலிருந்துன்னு அர்த்தம். வித்தின் அப்படின்னா அதற்குள்ளாக, 7 daysக்குள்ளாக, வித்தின். ஓகேவா? நம்ம அடுத்து போவோமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது அட்டு, இன்னு, ஆன் அதனுடைய யூசேஜ் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத. அட் அப்படின்றது பாருங்கள், முதல்ல டைம் 3 PM அப்படின்றது அட் 3 PM 3 மணிக்கு. அட் நூன் மதிய வேலைன்னு சொல்லுவாங்க, மதிய வேலையில். அட் மிட் நைட் நடு இரவில். அட் சன்ரைஸ் சூரிய உதயத்தில். அட் சன்செட் சூரிய மறைவில். அட் டான் விடியற் காலையில். அட் கிறிஸ்மஸ் டைம். அட் த க்ளோஸ் ஆஃப் டே நாள் முடியும் நேரத்தில். அட் நைட் இரவில். அட் 7 o'clock 7 மணியில். ஆக இதெல்லாம் அட்டுன்றது குறிப்பாக ஒரு பர்டிகுலராக குறிக்கிறது. பர்டிகுலர் டைம் எதுவாக இருந்தாலும் அட்டு வரும் நமக்கு. இன் அப்படின்றது பார்த்தோம்னா, இன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால அளவு. ஓகே, இன் ஜூலைன்றது நம்ம வந்து ஃபுல் மந்த் எடுத்துக்கிறோம். அந்த ஃபுல் மந்த் அந்த மாதத்துக்குள்ளே. இன் செப்டம்பர். இந்த வின்டர் குளிர்காலம் அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் குளிர்காலம் அப்படின்னா அந்த அது ஒரு கால அளவு, இன் வரும். இந்த சம்மர். இந்த மார்னிங்ன்றது ஒரு கால அளவு. இன் தி ஆஃப்டர்நூன். இந்த ரெனைசன்ஸ். இந்த 90s 90களில். இந்த 19th century 19ஆம் நூற்றாண்டில். இன் 1999. ஓகே, ஆன் பாருங்கள். ஆன் அப்படின்றது நம்ம குறிப்பாக அந்த கால அளவு குறிக்கும். இருந்தாலும் அது பெரும்பாலும் வந்து டேஸை குறிக்க மாதிரி தான் வரும். நாள் அப்படின்றத குறிக்க வரும். ஆன் Thursday, on October 13th 2020, on Christmas Eve, on the day we met நாங்கள் சந்தித்த நாளில். on the weekend, on the weekends, on my birthday, on my wedding day, இதெல்லாம் வரும் இல்லையா? on Thanksgiving day, on Monday mornings, on the first day of the month. இதெல்லாம் வந்து பார்த்தா டேவை சந்திக்கிற நாள், அந்த நாள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. அப்புறம் டேஸை குறிக்கிற வேறு எந்த ரூபத்துலேயும் டேஸ் அப்படின்னா ஒன் தான் வரும்.
அப்போ இதில் அட் இன் ஆன் பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இது நம்ம வந்து ஒரு உதாரண வழியை, இது ஒரு முடிவல்ல, உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். எப்படிலாம் அட் வரும், எப்படிலாம் இன் வரும், எங்கெல்லாம் ஆன் வரும்ன்றதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு போவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இன்னும் சில ப்ரிப்போஷன் இருக்குது. அந்த ப்ரிப்போஷனோட மீனிங் என்ன? எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஃபோர்ன்றது எங்கே பார்த்தோம்? முன்னாடி, ஏர்லியர் தென் அப்படின்ற அர்த்தம். பிஃபோர் ஒர்க், சுதா ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், வேலையை முடிகிறதுக்கு முன்னாடி சுதா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுகிறா. ஃப்ரம் டு அதுவும் பார்த்தோம். இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஃப்ரம்ன்றது ஸ்டார்டிங் டைம், டூன்றது முடிவு ஒரு நேரம், ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம். சுதா ஒர்க்ஸ் ஃப்ரம் 9 AM to 5 PM. ஃப்ரம் அதிலிருந்து டில் அது வரை, ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் அதே தான். ராம் ஒர்க்ஸ் ஃப்ரம் 9 AM until 5 PM. ஃபார்னா அதற்காக அமௌண்ட் ஆஃப் டைம், குறிப்பிட்ட கால அளவுன்னு சொல்லுவோம் நம்ம. ரவி ஒர்க்ஸ் ஃபார் 8 hours, 8 மணி நேரமாக வேலை செய்திருக்கிறார். டூரிங் அப்படின்றது கால அளவு, அதுவும் கால அளவு தான். வித்தின் டைம், டூரிங் த டே, அந்த நாட்களுள்ள. ராஜ் ஈட்ஸ் எ ஸ்மால் ஸ்நாக் அண்ட் லஞ்ச். பைனா கால அளவு, அந்த அளவில் அர்த்தம். பிஃபோர் ஏ பாயிண்ட் ஆஃப் டைம். பை 5 PM, சாய் இஸ் குவைட் ஹங்கரி அகைன். ஆஃப்டர் அல்ல பின்னாடி, லேட்டர் தென். ஆஃப்டர் ஒர்க், அனு கோஸ் ஹோம் அண்ட் ஈட்ஸ் டின்னர். இன் அப்படின்றது வித்தின், அந்த குறிப்பிட்ட காலத்தில். வித்தின் ஏ அமௌண்ட் ஆஃப் டைம். அனு ஈட்ஸ் 4 times in 12 hours. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. உங்களுக்காக ஒரு 9 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 9 சென்டென்ஸில் blank இருக்குது பாருங்கள். ஃபில் இந்த blanks வித் யூஸிங். பாக்ஸில் கொடுத்துருக்கு பாருங்கள். ஆன், இன், அட்டு, ஃபார், வித், பை. இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஆன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், டேஸை குறிக்கணும். இன்றது மாதம் அல்லது வருஷம் குறிக்கும். அட்டுன்றது டைமை குறிக்கும். ஃபார்ன்றது கால அளவு. வித்து, பை. வித் அப்படின்ற நேரங்களில் டைமை குறிக்காம கூட போயிடலாம். பைன்றது அந்த அளவுலன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள். கோபி இஸ் அரைவிங் டேஷ் January 26th டேஷ் 2 o'clock in the afternoon. ஐடியா வருதா உங்களுக்கு? இட் ஸ்னோஸ் ஹியர் எவ்ரி இயர் டேஷ் டிசம்பர். We always go outside and play dash the snow on Christmas Day. Madhu is arriving today dash noon. She started working dash her law firm dash 1995. I think she started dash June. Madhu began working dash the project last week. Don't be ridiculous. There were no telephones dash the 17th century. The telephones was invented dash the 1870s. The plan leaves tomorrow morning dash 8 PM. The hills here are covered dash wild flowers dash early spring. The conference begins dash Friday dash 2 PM and it will end next Monday. ஓகே, நல்லா படித்து பாருங்கள். அதனுடைய அந்த டேஷுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த வேர்டு என்னென்னு பாருங்கள். அந்த வேர்டை புரிஞ்சிக்கங்க. மேலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த ப்ரிப்போஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம்.